மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம். பகவான் அருளால் 17 அத்தியாயம் முடிச்சிட்டோம். 18க்குள்ளே கடைசி அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோம். ஏற்கனவே 17வது அத்தியாயத்தில் நாம் சிரத்தையை பற்றி பார்த்தோம். நம்பிக்கையுடைய முக்கியத்துவத்தை சொல்லி பிறகு அந்த நம்பிக்கையை 3ஆக பிரிச்சார். சாத்விகம், ராஜசம், தாமசம் சொல்லி பிறகு சாதனைகள் சொன்னார். கடவுள் விஷயம், உணவு விஷயம், யஜ்ஞம், தானம், தவம் சொல்லி ஒரு 5 சாதனைகளை சொல்லி 5 சாதனைகளில் எது சாத்வீகம், எது ராஜசம், எது தாமசம்லாம் பார்த்தோம். பிறகு ஓம் தத் சத் விளக்கம் பார்த்தோம். இப்போ இந்த 18வது அத்தியாயத்துக்குள்ளே போனோம்னு சொன்னால் இது கடைசி அத்தியாயம். எப்பொழுதுமே ஒரு நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பமும் முடிவும் சாரத்தை சொல்கிற பழக்கம் இருக்குது. 2வது அத்தியாயத்தில் கீதையினுடைய சாரத்தை முழுசாக சொன்னார். இந்த 18வது அத்தியாயத்தில் இதே பார்த்த கருத்தவே வேறொரு கோணத்தில் சுருக்கமாக எல்லா விஷயத்தையும் சேர்த்து சொல்ல போகிறார். இது 17 அத்தியாயத்தில் பார்த்தனுடைய கருத்து தான், அதனுடைய சாரம்தான். இங்கேயும் சாத்விகம், ராஜசம், தாமசம்லாம் வரும். அந்த குணங்களை பற்றியெல்லாம் வரும். 3 குணங்களை பிரித்து சொல்கிறதெல்லாம் இங்கேயும் வரும். 14வது அத்தியாயத்தில் பார்த்தது, 17இல் பார்த்தது, ஆத்ம தத்துவம் எல்லா விஷயமே இதில் கலந்து வரப்போகுது. உபசம்ஹார அத்தியாயம் சொல்லுவாங்க, அது உபக்கிரம அத்தியாயம். அதே மாதிரி பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம் ஆரம்ப ஸ்லோகம். அதுலேயே என்ன கருத்து சொல்ல போகிறேங்கிறத சொன்னார். இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னு முடிப்பார். இங்கே 66வது ஸ்லோகத்தில் முடிப்பார். இங்கே அதுக்கு பிறகு சில ஸ்லோகம் வரும். அதனுடைய அங்கே எப்படி 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்துலேருந்து உபதேசம் ஆரம்பம், இங்கே 66ல் உபதேசம் முடிஞ்சிட்டு சில பலன்களை சொல்லி முடிப்பார். இங்கே அப்படி தான் இந்த அத்தியாயம் முடியுது. எந்த ஒரு நூலாக இருந்தாலும் நம்ம ஆரம்பம் முடிவை கரெக்டாக சொல்லணும். அது மாதிரி இங்கேயும் சொல்கிறார். ஒரு பேசுகிறது கூட ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லணும், என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லணும். சொல்லி முடித்த அப்புறம் இதே விஷயம்னு சொல்லிடணும். நான் என்ன சொல்ல போகிறேங்கிற விஷயத்த சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லி முடிக்கிறேன்னு சொல்லணும். ஒரு நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உயர்ந்த நூலாக இருந்தால் அப்படித்தான் இருக்கும். ஆரம்பத்தில் என்ன, அப்புறம் முடிவு என்னங்கிறத கரெக்டாக சொல்கிறது மாதிரி இருக்கும். இங்கே ஏற்கனவே ஒரு 9 விஷயம் பார்த்துருக்கோம். நம்ம கீதையில் 9 விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அதில் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் 3 வந்தது. முதல் 6 கர்மயோகம், 2வது பக்தி யோகம், ஞான யோகம். பிறகு அதே மாதிரி சுயமுயற்சி, கடவுள் அனுகிரகம், பண்புகள். பிறகு ஆத்ம தத்துவம், கடவுள் தத்துவம், ஆத்மாவுக்கும் கடவுளுக்குள்ள சம்பந்தம். இந்த 9 டாபிக் தான் பொதுவாக கீதையில் இருக்குது. சுருக்கமாக சொன்னால் 9 தலைப்பில் சொல்லலாம். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஜீவ தத்துவம், கடவுள் தத்துவம், ஜீவ தத்துவத்துக்கும் கடவுள் தத்துவம் உள்ள ஐக்கியம். பிறகு சுயமுயற்சி, கடவுள் அனுகிரகம், பண்புகள். இந்த 9 விஷயம்தான் வருது. அதை சுருக்கமாக வேறு சில கோணங்களில் இங்கே சொல்ல போகிறார். இங்கே சந்நியாசத்தை பற்றி விசாரம் பண்ணுறார். மொத்தம் இதில் 5 தலைப்பு. 1 சந்நியாச விசாரம். அதில் கர்ம பல சந்நியாசம், கர்த்திருத்துவ சந்நியாசம்னு 2ஆக பிரித்து பார்க்க போகிறோம். பிறகு ஒரு 6 விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதில் சத்வம், ரஜஸ், தமசுன்னு பிரித்து சொல்ல போகிறார். ஞானம், கர்மம், கர்த்தா, புத்தி, உறுதி, சுகம், இப்படின்னு ஒரு 6 டாபிக் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நான் சுருக்கமாக முதல்ல சொல்லிவிட்டு பிறகு கொண்டு போகிறேன். சந்நியாச விசாரம், அதில் கர்ம பல சந்நியாசம், கர்த்திருத்துவ சந்நியாசம். பேரெல்லாம் பார்த்துட்டு பயந்துட வேணாம், விளக்க சொல்லும்போது பார்க்க. பிறகு 6 விஷயங்களில் ஞானம்னா என்ன, கர்மம்னா என்ன, கர்த்தான்னா என்ன, புத்தி, உறுதி, சுகம், இந்த 6 டாபிக் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே சத்வம், ரஜஸ், தமஸ்லாம் பிரித்து சொல்ல போகிறார். அப்புறம் ஏற்கனவே பார்த்த கர்மயோகத்தின் சாரம், பக்தி யோகத்தின் சாரம், ஞான யோகத்தின் சாரம் வரப்போகுது. இதில் பிறகு முடிவுரையாக சில கருத்துக்கள் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுவார். இங்கே முதல்ல சந்நியாச விசாரங்கிற டாபிக். இதில் தான் சந்நியாசத்தில் கர்ம பல சந்நியாசம், கர்த்திருத்துவ சந்நியாசம்னு பார்க்க போகிறோம். ஏன் இதை பற்றி சொல்கிறாருன்னா,
அர்ஜுனன் எடுத்தோடனே ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்னா, சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன, ரெண்டுக்கு என்ன வேறுபாடு என்னன்னு கேட்குறான். ஏன்னா சில இடத்துல சந்நியாசம் சொல்கிற இடத்துல தியாகங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார், தியாகங்கிற இடத்துல சந்நியாசங்கிற வார்த்தையை பகவான் பயன்படுத்தியிருக்காரு உள்ள. சந்நியாசம்னா விட்டு விடுதல், தியாகம்னால் விட்டு விடுதல் தான். கொடுக்கறது தானே தியாகம், எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது, நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கறது தியாகம். இந்த ரெண்டு வார்த்தையும் பகவான் பயன்படுத்தினதுனால அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம், சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான். இந்த சந்நியாசங்கிற பேரில் பகவத்கீதையில் 3 அத்தியாயத்தில் இந்த சந்நியாசங்கிற பேர் தலைப்பு வரும். 5வது அத்தியாயத்துக்கு பேர் சந்நியாச யோகம், 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம், 4வது அத்தியாயம். இது மோட்ச சந்நியாச யோகம். 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம், 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம், இது மோட்ச சந்நியாச யோகம். பகவான் சொல்கிற கருத்து என்னென்னா, சந்நியாசம் ஈக்குவல் டு தியாகம்தான். விட்டு விடுதல் தியாகம்தான். சந்நியாசம் நல்லா விடுறது, நன்கு விட்டு விடுதல்ங்கிறது சந்நியாசம். தியாகம்னா விட்டு விடுதல், சந்நியாசம் நன்கு விட்டு விடுதல்னு அர்த்தம். இந்த 2 சொற்களையும் பயன்படுத்தினா இங்கே இவனுக்கு கேள்வி வந்தது. பொதுவாக சந்நியாசம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், காவி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும், இல்லை மொட்டை அடிச்சிருக்கணும், தாடி வளர்த்துருக்கணும். மொட்டை போட்டிருக்கணும், இல்லாட்டி தாடி வளர்த்துருக்கணும், சடமுடி கமண்டலம், சில பேரெல்லாம் சில இது இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் தான் சாமியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது சந்நியாசம்னா சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுறது. அதுதான் சந்நியாசம் நினைக்கிறாங்க. பேசாமல் சாமியாராக போயிடலாம் போல் இருக்குப்பா சொல்லுவான். இந்த படுற கஷ்டத்துக்கு பேசாமல் சாமியாராக போகலாம் போல் இருக்குது. சாமியாராக போகிறது அவ்வளோ ஈஸியாக நினைக்கிறாங்க எல்லோரும். ஒருத்தர் வீட்டை விட்டு கோச்சிட்டு ஓடி போயிட்டாரான். கோவிச்சிட்டு ஓடி போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த அம்மா தேடி தேடி இப்போ சண்டை பயங்கரமாக வந்திருக்கு வீட்டில். அந்த அம்மா ரொம்ப ஓவராக சண்டை போடவும் இவர் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிருக்காரு. போய் ரொம்ப நாள் கழித்து தேடி தேடி பார்க்குறது காணாம். பக்கத்தில் ஒருத்தர் நல்லா குறி சொல்கிறாரு, ஒரு சாமியார் வந்திருக்காரு. அங்கே போய் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் கேட்கலான்னு கேட்டிருக்கு. அங்கே போய் இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார் சாமி, அவர் எனக்கு எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்ட்டுருக்கு. எதுக்கு போனார்னு கேட்டிருக்காப்புல. நான் கொஞ்சம் அவரை அடிச்செல்லாம் போட்டேன், சண்டை ரொம்ப போட்டேன், அதனால் ஓடி போயிட்டார் அப்படின்ட்டுருக்கு. சரி, இப்போ நான் அவரை கண்டுபிடிச்சி தர்றேன், இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன், அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்ட்டுருக்காரு. இனிமேல் இப்போ சத்தியம் பண்ணியிருக்கு. நான் தேமான்ட்டு வந்துட்டார் அவர். எனக்கு தெரியலை அடையாளம், தாடி மோடியெல்லாம் வளர்த்துருக்கோம், அடையாளம் தெரியலை. சில பேர் பெண்கள் அப்படி போனவங்க, ஒரு அம்மா போச்சு அப்படி வீட்டில் கணவருடையது தாங்காமல் முறையாக நல்லா படித்தவங்க போய் பெரிய சாதனையெல்லாம் பண்ணி பெரிய ஸ்தாபனங்கள்லாம் உருவாக்கி ரொம்ப பெரிய லெவலில் பண்ணாங்க. வீட்டுக்காரருடைய குடும்பம் தாங்காமல் போனாங்க ஒரு அம்மா. இப்படி போகிறவங்களும் உண்டு. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, பெரிய யுத்தம் பண்ண போகிறோம், பாட்டனார் கூடையும் குருவோடையும் யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, என்கிட்ட தப்பிச்சு சாமியாராக போகலான்னு நினைக்கிறான். அதுக்காக தான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறான் வேறு அர்ஜுனன் கடைசி வரைக்கும். அதனால் கஷ்டத்தில் போகிறது சந்நியாசம் கிடையாது. எல்லாம் இருக்கும் பொழுதே அதை முறையாக துறக்கிறதே சந்நியாசம். இங்கே பக்குவப்படாமல் அவன் சந்நியாசம் கேட்டதுனால என்ன பண்ணுறார் பகவான், உனக்கெல்லாம் நீ சாமியாரை போக தகுதி இல்லைன்றார். அது கூடாதுன்னு சொல்லிடுறார் அவனுக்கு. இங்கே சொல்கிற சந்நியாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறது, இல்லறத்தில் இருந்து கொண்டே சந்நியாசியாக எப்படி வாழ்வது, கடமைகளை செய்து கொண்டே. இங்கே இல்லறவாசிகளுக்கு சொல்கிற சந்நியாசம் தான் இங்கே சொல்கிறார். இங்கே இல்லறத்தில் இருக்கவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சந்நியாசம், துறவி கடைப்பிடிக்க வேண்டிய சந்நியாசத்தை பற்றி 5வது அத்தியாயத்தில் விலைக்கு சொல்லியிருக்கார். நம்ம அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம், ரொம்ப கடினம்னு சொன்னார் அங்கே, அதனால் வேணாம்னு சொன்னார் அங்கே. அந்த சந்நியாசம் உயர்ந்தது தான், ஆனால் இருந்தாலும் இல்லறமே சிறந்ததுன்னு சொல்லி அது வேணாம்னு சொன்னார் அங்கே. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சந்நியாசம்னா என்ன சொல்கிறாருன்னா, ஆசையினால் தூண்டப்பட்டு செய்கின்ற செயல்களை துறத்தல், கடமைகளை துறக்காமல் இருத்தல். தன்னுடைய கடமைகளை துறக்காமல் இருந்து
ஆசையின் வசப்பட்டு தூண்டுகின்ற செயல்களை மட்டும் துறப்பது. கடமை என்பதை இல்லறவாசி துறக்கக்கூடாது. அதனால் இங்கே அதை பற்றி பேசுகிற. அதனால் இல்லறத்தார்களுக்கு முக்கியமாக பேசுகிறாரு. இங்கே 3 கடமைகள் இல்லறத்தாருக்கு சொல்கிறார். பொதுவாக யஜ்ஞம், தானம், தவம், இந்த 3ஐயும் கட்டாயம் துறக்கக்கூடாதுங்கிறார். யஜ்ஞம், தானம், தவம்னு 3 கடமைகளை சொல்லி இதெல்லாம் துறக்கக்கூடாது கடமைகள் அப்படிங்கிறார். இல்லறத்தாருக்கு தானம் தவம்ங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். மலைக்கு கூட அவர் சொல்கிறார், தானம் தவம் 2 தங்கா வியன் உலகம் வானம் வணங்காதெளின்னு சொல்லி வள்ளுவரே மழை இல்லாட்டி முக்கியமான கடமை தானம் தவமே நின்று போயிருங்கிறார். அது கூட நடக்காது அப்படிங்கிறார். இந்த 3 இந்த கடமைகளில் தானம் இருக்கணும், தவ வாழ்க்கையும் இருக்கணும், யஜ்ஞம் இருக்கணும். இது இருந்ததுன்னு சொன்னால் இது நம்ம மனசை தூய்மைப்படுத்தும். இந்த 3 கடமைகளை என்ன பண்ணணும்னா நம்ம மனசை தூய்மைப்படுத்துங்கிறார். உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு தண்ணி வேணும், சோப்பு, ஷாம்பெல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு இந்த ஞானம், தானம், தவம், யஜ்ஞம். ஒரு இதில் கூட இருக்குது பாட்டு, அதாவது கந்தையிலே அழிக்கிருந்தால் கசக்கி எடுத்து விடு, சிந்தையிலே அழிக்கிருந்தால் சிவனடியை நாடி விடு அப்படின்னு சொல்லி திருவருட்செல்வரில் ஒரு பாட்டு வரும். இங்கே பகவான் அனைத்து கடமைகளையும் துறப்பதை ஏற்கலை. அவர் அப்படி துறக்கக்கூடிய அவரே அப்படி தானே இருக்கார். அவரே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். சண்டைக்கே அவர் தானே காரணம். எல்லா சண்டையும் அவர் தானே பண்ணிக்கிட்டு இருக்கார் பகவானே. அதாவது இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, துறவியாக இருந்தாலும் சரி, மனசில் முதல்ல துறக்கணும். வெளியே துறக்கிறோமோ இல்லையோ மனதளவில் துறவு இருக்க வேண்டும். மனசளவில் துறக்கணும். பகவான் அதை எப்படி துறக்கிறதுங்கிறத 2 விஷயத்தில் சொல்கிறார். கர்ம பல சந்நியாசம் அப்படிங்கிறது ஞானம் அடைவதற்கு முன்பு துறக்க வேண்டியது. கர்த்திருத்துவ சந்நியாசங்கிறது ஒரு ஞானத்தை அடைஞ்ச பிறகு துறக்க. 2மே மனசளவில் துறக்கிறது தான். கர்ம பல சந்நியாசம், கர்த்திருத்துவ சந்நியாசம். ஒரு செயல் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பலனை துறப்பது கர்ம பல சந்நியாசம். அந்த பலனில் மனசளவில் நம்மளுக்கு அந்த பலனில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இது கர்ம பல சந்நியாசம். நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை துறப்பது கர்த்திருவம். கர்த்திருவம்னா செய்கின்றேங்கிற எண்ணம். அந்த எண்ணத்தை துறப்பது கர்த்திருத்துவ சந்நியாசம். இது ஞானம் வந்தால் முழுமையாக நடக்கும். முதல்ல இருக்கிறது சாதாரணமாக எல்லோரும் செய்ய முடியும். கர்ம பல சந்நியாசம். செயல் செய்கின்ற அந்த செயலினால் வரக்கூடிய பலனை துறத்தல். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கடமைகளை செய்யணும். அதுலேயும் இந்த 3 சொல்கிறார். யஜ்ஞம், தானம், தவம் போன்ற புண்ணிய கர்மங்களை செய்ய வேண்டும். இங்கே முக்கியமாக இந்த 3 சொல்கிறார். இதனால் என்ன கிடைக்க போது? தானம் பண்ணால் நம்மளுக்கு பலனாக கிடைக்கும். ஏதாவது நம்மளுக்கு வருமானம் வருமா? தானம் பண்ணால் வருமானமெல்லாம் வராது, புண்ணியம் கிடைக்கும். தவம் பண்ணால் வருமானம் வருமா? புண்ணியம் கிடைக்கும். யஜ்ஞ கர்மம் செஞ்சாலும் புண்ணியம்தான் கிடைக்கும். அப்போ இந்த 3 கடமைகள் இல்லறத்தாருக்கு சொல்லி இந்த புண்ணிய பலனும் எனக்கு வேண்டாம் என்ற புத்தியோடு செய்வது. தானம் பண்ணால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு ஆரம்பத்தில் செய்வோம், தப்பு இல்லை. ஏதோ தானம், அவங்களுக்கு கஷ்டம் போகணும், எனக்கு அவ்வளோதான். அதே மாதிரி தவம் பண்ணுறான், சித்த சுத்தி வேணும், எனக்கு கடவுளை அடையணும், அதுக்காக நான் விரதம் இருக்கேன், தவம் பண்ணுறேன், வேறு எதற்காகவும் கிடையாது. யஜ்ஞ கர்மம் சொல்லி பார்த்துருக்கோம். 5 விதமான யஜ்ஞ கர்மம்லாம் பார்த்தோம். தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம்லாம் பார்க்கலாம். இந்த செயல்களை செய்யும் பொழுது புண்ணிய கர்மம் வரும். எனக்கு நான் புண்ணியத்துக்காக செய்யவே இல்லை, இதை செய்ய வேண்டிய டியூட்டி எனக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யணும். ஒருத்தருக்கு தானம் பண்ணுறோம், பசிக்குது, அவன் பசி போகணும், அவ்வளோதான் நம்மளுக்கு வேறு. அவன் பசி போகிறதுலாம் எனக்கு புண்ணியம் கிடைக்குங்கிற சிந்தனையை எடுத்துடுறது. இது கர்ம பல சந்நியாசம்ங்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜபம் பண்ணிவிட்டு அந்த பலனெல்லாம் அர்ப்பணம் பண்ணு சாமி சொல்லி கோயிலில் போய் பண்ணேன். நான் சொல்லியிருக்கேன்ல, போன கிளாஸில் சொன்னேன். இதனால் வரக்கூடிய புண்ணியத்தை துறங்கன்னு சொன்னார் சாமி. அது மாதிரி அப்படி புண்ணியம் வேணாம்னு சொன்னால் வேறு என்ன பலன் கிடைக்கும்னா சித்த சுத்தி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சித்த சுத்தி கிடைக்கும். இது எங்கேயும் வாங்க முடியாது, மற்ற எல்லாத்தையும் வாங்கிடலாம். மனத்தையுமே கடையில் போய் வாங்கவே முடியாது.
புண்ணிய கர்மம் பந்தப்படுத்தும். கர்ணன் கூட பார்த்தீங்கன்னா அவன் பண்ண தர்மமெல்லாம் அவனை உயிரை போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பிறகு அதையும் தானம் பண்ண பிறகு என்னாச்சு, அவனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சு மோட்சத்தை கொடுத்துட்டாரு. அந்த புண்ணியமும் வேணான்னு கொடுக்குறான். அதனால் இங்கே கர்ம பலனை துரத்தல், இந்த 3 கர்மத்தை சொல்லி அதை துறக்க சொல்கிறார். யஜ்ஞம்னா வேள்வி. இந்த ஹோமம் செய்கிறதும் வேள்வி தான். பூஜைகள் பண்ணி ஹோமமெல்லாம் பண்ணுறது. நம்ம 5 வேள்வி பார்த்தோம் 3ஆவது அத்தியாயத்தில். தேவ யஜ்ஞம், தினந்தோறும் இறை வழிபாடு. அந்த இறை வழிபாட்டினால் எனக்கு புண்ணியம் வருங்கிற சித்தி வேணும், அவ்வளோதான். கடவுளுடைய தரிசனம் வேணும், கடவுளை அடையணும், இல்லை ஞானம் அடையணுங்கிற நோக்கத்தோடு கடவுளை வழிபடுவது, இது தேவ யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞங்கிறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட நூல்களை படித்தல், இது கூட ரிஷி யஜ்ஞம்தான், கிளாஸ் கேட்குறதெல்லாம் கூட. பித்ரு யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம் முன்னோர்களை பாதுகாத்தல், இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது. உயிரோடு இருந்தால் அவங்கள பாதுகாக்கணும், இறந்த பிறகு அவங்களுக்கு செய்கிற கடமைகளெல்லாம் செய்கிறது. பிறகு மனுஷ யஜ்ஞம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவி பண்ணுவது. பூத யஜ்ஞங்கிறது நம்ம மற்ற உயிர்களுக்கு உதவி செய்தல். இதெல்லாம் ஒரு இல்லறத்தில் இருக்கிறவங்க இந்த கடமைகளை செய்யணும். ஆனால் அதனால் எனக்கு புண்ணியத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடாது, ஸ்டூட்டின் மட்டும் செய்யணும். இப்படி செஞ்சால் இதுக்கு பேர் கர்ம பல சந்நியாசம். அந்த புண்ணியமும் எனக்கு தேவையில்லை என்று செய்வது. இந்த 5 யஜ்ஞத்தை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். பூஜை டெய்லி பண்ணுறோமா இல்லையா? பண்ணுறோம். ஆன்மீக நூல்களை டெய்லி படிக்கிறோம் இல்லை? டெய்லி பேப்பர் படிக்கிறோமா இல்லையா? பேப்பர் படிக்க அதில் ஒரு ஆன்மீகம்னு ஒன்று போட்டிருப்போம், அதாவது படிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், பிரட்டணுன்னா எங்கே ராசி பலன் போட்டிருக்கான்னு தான் பார்ப்போம். பார்க்குறோமா? அந்த நம்ம வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு காலண்டர்லேயே போட்டுறான். இப்போ ஏன்னா எல்லாருக்கும் அந்த சுபாவம் இருக்குது, அங்கே தான் போகும் கண்ணு நம்மளே எரியாமல். ஆனால் அதுபடி நடந்ததுன்னா பெரும்பாலும் நடக்காது. ஏதோ ஒரு சில நாள் நடக்கும். அதனால் எதுனாலும் ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட நூல்களை படிக்கிறது, இதெல்லாம் ரிஷி யஜ்ஞம்னு பேர். பித்ரு யஜ்ஞங்கிறது முன்னோர்கள் பெற்றோர்களெல்லாம் பாதுகாக்கணும். இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விரதங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் முறையாக செய்யணும். இதெல்லாம் பித்ரு யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞங்கிறது நம்மளுக்கு கூடி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கவங்க, உறவினர்களாக இருக்கட்டும், மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் இல்லை. அதனால தான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணைன்னு சொன்னார். இல்வானுடைய கடமையை சொல்லும்போது இல்லறத்தை விட்டுட்டு மிச்சம் 3 ஆசிரமம் இருக்குது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய இல்வானுடைய கடமை. துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணைங்கிறார். இறந்தார்னா 2 சொல்லலாம், கேட்டு வர்றவங்களுக்கு, இறந்து போனவங்களுக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கும் அந்த கடமைகள்லாம் செய்கிறோம்ல, அந்த வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுறது, மாதம் ஒருக்கா பண்ணுற கடமைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமைன்னு மட்டும் செய்கிறது. இது யஜ்ஞம், யஜ்ஞ கர்மம். 2வது தானம்ங்கிறது, இதுவும் ஒரு கடமை. வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு கட்டாயம் பொருள் தேவை. இல்லறத்தில் வேணுமா வேணாம், பொருளாக வாழ முடியுமா? அப்போ பொருள் வேணும்னு சம்பாதிக்கணுமா இல்லையா? அப்போ சம்பாதிக்கிறது கடமையா இல்லையா? கடமை தான். பொருள் ஈட்டுவதும் கடமை, அந்த பொருளை பாதுகாக்கிறதும் இல்லறத்தானுடைய கடமை தான். அதோடு சேர்ந்து அந்த சம்பாரித்து சேர்த்து வச்ச பொருளை பகிர்ந்து கொள்வதும் இல்லறத்தானுடைய கடமை, தானம். இந்த சந்நியாசத்தினுடைய ஒத்தியே தானத்தை எழுதி இருக்கும்பாங்க. தான புத்தி இல்லாட்டி சன்னியாசமே வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலும் அது நல்லா இருக்காது அந்த புத்தி. அதாவது நம்ம நாடகத்தில் அரங்கேற்றுறதுக்கு முன்னாடி ட்ரையல் பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ட்ரையல்லாம் விடுவாங்க. முதல்ல ஒரு தனியாக ரூமில் உட்காந்து மேடையில் எல்லாம் ஆள்லாம் உட்காந்து ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. அது மாதிரி சன்னியாசத்துக்கு ட்ரையல் என்னென்னா தானம்தான். இருக்கிறத கொடுக்குற புத்தி இருக்கு. அப்போ இருக்கிறதே கொடுக்க முடியல, எப்படி எல்லாத்தையும் விட்டு வருவார் அவர்? வர முடியும்? வரவே முடியாது. அதனால் தானங்கிறதே இந்த சன்னியாசத்துக்கு உண்டான ஒத்திகைன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தி இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா நம்ம உன்னை விடணும்னு சொன்னால் இந்த புத்தி இருக்கணும். அப்படி விட்டு பழகலைன்னா நம்மளை எல்லோரும் விட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி நாம் விட்டு ஓடிடுவோம். ஒன்று பாருங்கள், என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று நம்மளை விட்டு அவங்க போகிறது உண்டு, இல்லை அவங்கள விட்டு நம்ம போக போகிறோம். எதுவுமே நம்ம இருக்க போகிறது இல்லை.
இதுக்கு இதுதான் அந்த ட்ரெய்லர் மாதிரி, இதெல்லாம் ஒரு இது மாதிரி ரிகர்சல் மாதிரி தான் தானம்ங்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தை விட்டு, இந்த உடலை விட்டு உலகத்தை விட்டு செல்லுமன் உள்ளத்தளவில் எல்லாத்தையும் விட்டுடணும். இந்த உலகத்தை விட்டு உடல் ஒரு நாள் போக போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி மனசளவில் எல்லாத்தையும் விட்டு பழகிடணும். அறிவுனால் எதுவுமே என்னுடையது இல்லைன்னு விட்டு பழகணும். அதுக்கெல்லாம் தானம்ங்கிறது ஒரு ரிகர்சல் மாதிரி அப்படிங்கிறார். இந்த உடல் ஆரோக்கியமெல்லாம் உடலை விட்டு செல்றதுக்கு முன்னாடியே உடலை விட்டுணுமா. சாவதற்கு முன் செத்து விடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தானம் செஞ்சு பழகுனாத்தான் நம்மளுக்கு விடுற புத்தி வரும், அறிவிலையாவது விடுற புத்தி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் கஷ்டம்தான். இவர் வயசு 80 வயசு 90 வயசு ஆகியிருக்கான், ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா உட்காந்துருப்பார். பையன் ஏதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், அவன் ஏதாவது லாஸ் ஆகியிருப்பான், இவர் போட்டு கவலைப்பட்டு அவன் நினச்சிக்கிட்டே உட்காந்து கிடப்பார். ஏன்னா புத்தி அதுலேயே ஓடிடும், அந்த விடுற புத்தியே வராது. எல்லோரும் இவரை விட்டுருவாங்க, ஆனால் இவர் எல்லாரையும் விட மாட்டார். வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க, ஆனால் இவரால் யாரையும் விட முடியாது. பேரையும் பேத்தி கொள்ளு பேரையிலேருந்து விட முடியாது. கூட இருக்கணும், நல்லா அன்போடு இருக்கணும் எல்லோரும் கூடையும். ஆனால் அறிவளவில் நிச்சயம் நம்ம ஒரு நாளைக்கு அவங்கள விட்டு போகத்தான் போகிறோம், இல்லாட்டி அவங்க நம்மளை விட்டு போகத்தான் போகிறாங்க. இந்த புத்தி இருக்கணும். இது தானம்ங்கிற புத்தி நிறையா இருந்தால் இந்த புத்தி வளருங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தானத்தினால் நிறைய புண்ணியம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? புண்ணியம். நான் புண்ணியத்துக்காக தானம் பண்ணலை அப்படிங்கிற புத்தியோடு தானம் பண்ணலை. அங்கே தானம் பண்ணும் பொழுது எனக்கு புண்ணியம் வேண்டாம் என்று தானத்தினுடைய பலனை துரத்தல், அதான் கர்ம பல சந்நியாசம். இங்கே முதல்ல யஜ்ஞம் சொன்னோம், அந்த 5 விதமான வேள்விகள் செஞ்சு அதில் வரக்கூடிய புண்ணியம் எனக்கு வேணான்னா இதை செய்யணும், அவ்வளவுதான். அப்படி பண்ணுறது இது கர்மத்தினுடைய பலனை துரத்தல். தானங்கிற கர்மத்திலையும் எனக்கு அந்த புண்ணியம் தேவையில்லை என்று துரத்தல். சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா இந்த அத்தியாயம் சாரணமாக தான் போகுது. பிறகு தவம்ங்கிறது முழுமையாக இல்லறத்தில் பின்பற்ற சொல்கிறதில்ல. ஆனால் தர்மமான சுகத்தை அனுபவிக்க வேணாம்னு இல்லறத்தில் சொல்கிறதே கிடையாது. தர்மமான சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு இல்லறத்தில் அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் அதுலேயும் கூட நாம் அளவோடு இருந்து அது இல்லாவிட்டாலும் நம்மளால் இருக்க முடியும்னு பழகணும். இதுதான் தவம். நல்ல சாப்பாடு கிடைச்சாலும் சந்தோஷமாக சாப்பிடணும், நல்ல சாப்பாடு கிடைக்கிறாலும் சந்தோஷமாக சாப்பிடணும். அதுக்காக தான் விரதமெல்லாம் இருந்து பழகுறோம். இல்லறத்தில் இருக்கும்போதே சாப்பிடாமல் இருந்து பழகிறதுக்கு காரணம் இருக்கும். நல்ல இள வயசில் நல்லா எண்ணெய் போட்டாலும் செரிக்கும், நல்லா விதவிதமாக சாப்பிட்டு பழகிடுவோம். 80 வயசு ஆச்சுன்னா பல்லெல்லாம் போயிடும். பல்லு போகிறதுனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? கடினமானதை சாப்பிடாதுன்னு பகவான் பல்லை பிடிக்கிறாராம். நம்ம பல்லை கட்டி சாப்பிட்றோம். பல்லை கட்டிடலாம், வயிற்ற கட்ட முடியுமா? வயிற்ற கட்ட முடியலை. பல்லை கட்டினாலும் வயிற்ற கட்ட முடியலை. அதனால் ஏன்னா ஜீரணிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் கடவுள் பல்லை எடுக்கிறாராம். இதெல்லாம் சாப்பிடாத, ஜீரணிக்க முடியாதுன்னு சொல்லி. பல்லு கட்டுறது தப்பு கிடையாது, ஆனால் அந்த ஜீரணிக்கு வயசான காலத்தில் 10 புரோட்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சில பேர் பார்த்துருக்கேன், நல்லா பிச்சு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுறது புரோட்டாவை, சாப்பிட்றது. ஏன்னா பல்லில் மெல்ல முடியாது, வேறு என்ன பண்ண முடியும்? ஜீரணிக்காதுங்கிறது கடவுள் கொடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணுறது? அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம 70 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே நம்ம உட்காந்து டிவியில் சீரியல்லையே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கங்களேன், பேரையும் கேள்வி பண்ணுவான், என்ன தாத்தா என்ன பாட்டி போய் டிவியே பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. நம்மளுக்கு முடிகிறது இல்லை. அவன் சுற்றி டிவி போட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம மாற்றி ரிமோட்டை வாங்கி மாற்றி போடுறது. நான் நியூஸ் கேட்கணும், நீ பார்த்து அப்படின்னு அவனுக்கு சண்டை வரும். பேரனுக்கும் தாத்தாவுக்கும் சண்டை வந்துக்கிட்டு இருக்கு வீட்டில், இந்த டிவி சேனலை மாற்றுறதுக்குள்ளே. கொஞ்சம் வசதியான விழுந்து ஆளுக்கு ஒரு ரூமில் ஒரு டிவியை வச்சுக்கிடுவாங்க. அவர் பார்த்துக்கிட்டு பழைய படமாக, இவன் விளையாட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா டாக்டர் கடைசியில் என்ன பண்ணுவார்? இனிப்பு சாப்பிடாதேன்றவார், உப்பு சேர்க்காதேம்பார். கஷ்டமாக இருக்கும்.
அவர் சொன்ன பிறகு நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க முடியும். இல்லாட்டி இதெல்லாம் தவங்கிறார். நான் ஒரு டாக்டர் ஃபேமிலியோடு போயிருந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டாக்டர். எனக்கு அப்போ காஃபி சாப்பிட்டேன் ஒரு இடத்துல போய். காஃபி சாப்பிடும்போது எனக்கு சுகர் இல்லாமல் காஃபி சொல்லுங்கன்னு சொன்னேன் டாக்டர்கிட்ட. அவர் எல்லாம் 3 காஃபி, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க 2 பேரும் டாக்டர். அவங்க என்ன சொன்னாங்க, 3 காஃபி சுகர் இல்லாமல். என்ன டாக்டர் உங்களுக்கு சுகர் வந்துருச்சான்னு கேட்டேன். எங்களுக்கு சுகர் இல்லை. பிறகு சுகர் இல்லாமல் கேட்குறீங்க, இப்போயே பழகிக்கிறோம் அப்படின்றாரு. அப்படியே சொல்கிறார் அவர். கொஞ்சம் பழகிக்கிறேன்னு அப்படிங்கிறார் அவர். ஆனால் அந்த டேஸ்ட்டு பழகியாச்சுன்னு அப்புறம் இனிப்பு போட்டு சாப்பிட பிடிக்காது ஆக்சுவலாக. இப்படி எல்லாத்துக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த சாதுர்மாச விரதம் சன்னியாசிகள் இருப்பாங்க 2 மாதம். நம்ம சாமி இருக்கும்போது பார்த்துருக்கேன். 15 நாள் பால் ஐட்டம் சேர்க்க மாட்டாங்க. பால், தயிர், பால் சேர்க்குற பொருள் எதுவுமே மோர் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. 15 நாள் உப்பே போட மாட்டாங்க. எதுலேயுமே உப்பு, எந்த இதுலேயும் உப்பு போட மாட்டாங்க. 15 நாளைக்கு புளிப்பு இருக்காது. புளிப்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் சேர்க்க மாட்டாங்க. பிறகு 15 நாள் பார்த்திங்கன்னா பருப்பு ஐட்டமே சேர்க்க மாட்டாங்க. இப்படி 4 விதமாக அந்த 15 நாளைக்கு அப்படி ஒரு விரதமாக சாமி இருந்திருக்கார். நான் பார்த்துருக்கேன். அவர் பால் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். நிறைய ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்ன நிறைய ஐட்டம் சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க, கையில் கொடுப்பார். நம்ம துப்பத்தான் வேணும். அந்த வாயில் போட்டோம்னா உப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது. ஒன்று பார்க்க நிறைய வெரைட்டிஸ் தெரியும், ஆனால் ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் எப்படின்னா, அதனால தான் இந்த ஒத்திகைக்காகத்தான் இல்லறத்தில் கார்த்திகை விரதம், அந்த விரதம், இந்த விரதம்லாம் சொல்லி நிறைய விரதங்கள்லாம் நம்ம அனுஷ்டிக்கிறாங்க. சபரிமலை, பாத யாத்திரை, நல்ல மாமிசம் சாப்பிட்டு பழகிருப்பார். 2 மாதமாக சாப்பிடாம இரு. இந்த போலீஸ்க்கு ரிப்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா, அந்த சபரிமலை சீசனில் குற்றங்கள் குறையுதான். மாமிச கடைகளில் வியாபாரம் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுதான். காய்கறி விலையில் பயங்கரமாக சேல்ஸ் நடக்குதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இல்லறத்தில் இந்த விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கிது. அதில் தவம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இல்லற கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். அதில் யஜ்ஞம், தானம், தவம் என்ற கடமைகளை செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய புண்ணிய பலன் எனக்கு எதுவும் தேவையில்லை நோக்கத்தோடு செய்யணும். தவம் இருக்கேன் அவ்வளவுதான், தானம் பண்ணுறேன் அவ்வளவுதான், என்னுடைய யஜ்ஞ கடமைகளை செய்கின்றேன். இப்படியெல்லாம் பழகிட்டோம்னு சொன்னால் வயசான காலத்தில் வாழ்க்கை அலங்காரமாக இருக்கும், அலங்கோலமாக போகாது. இதெல்லாம் முதல்ல ட்ரைனிங் எடுத்து பழகிக்கிறேன். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, செயலை துறக்கக்கூடாது, செயலினுடைய பலனை துறத்தல், கர்ம பல சந்நியாசம் டர். இதையும் என்ன சொல்கிறாருன்னா 3ஆக பிரிக்கிறார். இதில் சாத்வீகம், ராஜசம், தாமசம்லாம் பிரிக்கிறார். அதாவது தாமசம்னா எப்படின்னா, கட்டாயம் செய்ய வேண்டிய சந்நியாசத்தை 3ஆக பிரிக்கிறார். இந்த யஜ்ஞதானங்கிறத சொல்கிற பொதுவாக சந்நியாசத்தில் சொல்லும் பொழுது, தாமச சந்நியாசம்னா எப்படின்னா, கட்டாயம் சில வேலை செய்ய வேண்டியிருக்கு, அதை திறந்து அதுக்கு பேர் தாமச சந்நியாசம். சோம்பேறித்தனத்தினால் செய்யாமல் இருக்கான்னு வச்சுங்க, செயலை செய்யாமல் இருந்தால் அதுவும் தாமசமான சந்நியாசம். சில பேர் எதை செய்கிறது எதை செய்யணும்னு புத்தியே இருக்காது, அதனால் சும்மா உட்காந்துக்கிட்டு சோம்பேறித்தனமாக, இதுவும் தாமசமான செயலை துறத்தல். சன்னியாசி உடையில் இருப்பான், ஆனால் எந்த விதமான செயலினுடைய பலனையும் துறக்காமல் இருப்பான். இதெல்லாம் தாமசமான சந்நியாசங்கிறார். சில சாமிகள்லாம் பார்க்கலாம், வீடு குடும்பமெல்லாம் இருக்கும். இந்த சுருளியில் பார்க்கலாம், சுருளி ஃபால்ஸுக்கிட்ட நிறைய சாமியார்கள் இருப்பாங்க, ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பார். நிறைய பேர் பார்த்துருக்கோம். எல்லாம் வாங்கி கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ட்ரெஸ்ஸு தான் காவியில் இருக்குது. இதெல்லாம் தாமச சந்நியாசம். ராஜச சந்நியாசங்கிறது கஷ்டத்துலேருந்து துக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக போகிறது. அது திருப்பி கஷ்டமெல்லாம் போச்சுன்னா திருப்பி வந்துடுவான். ஏன்னா இது ராஜசமான சந்நியாசம். இந்த கடன் அதிகமாக இருக்குது, வீட்டில் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சில பேர் காவியை கட்டிட்டு கிளம்பிடுறது. இந்த பழைய சினிமா படம் ஒன்று பார்த்தீங்களா, காசிக்கு போகும் சன்னியாசி குடும்பம் என்னாகும்னு பாட்டு இருக்குது, எம்ஜிஆர் பாட்டு, சந்திரோதயம் படம் நினைக்கிறேன். நாகை சன்னியாசியாக போவான், எம்ஜிஆர் விட மாட்டார். காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி போகிறதுல ராஜசமான சந்நியாசம். சாத்வீகம் ஞானங்கிறது முழுமையாக செய்ய முடியும், எல்லா காரியமும் இவனால் செய்ய முடியும். ஆனால் செய்ய முடியும் போது பணம் சம்பாதிக்க முடியும், எல்லாம் முடியும். இருக்கும் பொழுதே அதை ஒருவன் திறந்தான்னு அதுக்கு பேர் சாத்வீகம். பட்டினத்தார், பத்திரகிரியாரெலாம் எப்படி திறந்தாங்க, எல்லாம் முடிகிற காலம். இது சன்னியாசத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறாரு. எல்லா செயலையும் விடுவது தான் சந்நியாசம். இது சன்னியாசிகளுக்கு. இங்கே சொல்கிறது
கர்ம பல அதுவும் கூட சாத்வீகமான சந்நியாசம்னா அவருக்கு எல்லாமே இருக்கணும், அப்போ முடியணும். விவேகானந்தர் ஒருத்தர் வந்து கேட்பார், தெரியுமா சாமியா எனக்கு சன்னியாசம் கொடுங்கன்னு கேட்பான் ஒருத்தன். இதுக்கு தெரியுமா கேட்பான் ஒரு பையன், ஒரு இளம் வயசு பையன் வந்து கேட்பான். வீட்டில் வந்து அவனை படிக்க சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. பேசாமல் சாமியார் அப்போலாம் இவர் கண்டுபிடிச்சிருவார், நீ வந்து சன்னியாசி ஆகிறத விட 3 MA படித்து பாஸ் பண்ணிடலாம் பாரு. கஷ்டத்துக்காக போகிற சன்னியாசம் அதெல்லாம் கிடையாது நாம் பாரு. அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா பகவான் அதை பற்றியெல்லாம் சொல்லலை, இந்த சந்நியாசத்தை பற்றியெல்லாம் சொல்லாமல் ஆசை வசப்பட்டு செய்கின்ற செயல்களை துரத்தல், பிறகு கடமையில் வந்து தானம் யஜ்ஞம் தவம் போன்ற கடமைகளை செய்தாலும் அதனுடைய பலனை மட்டும் துரத்தல் கர்ம பல சந்நியாசம். விருப்பு வெறுப்பின்றி செய்தல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் தன்னுடைய கடமைகளை செய்யணும். இதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயலில் விருப்பம் இருக்கும், ஒரு செயல் விருப்பம் இருக்காது, அப்படி இல்லாமல் செய்யணும். ஒரு பையன் இருக்கான், தாத்தா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் அழுவான், கிரிக்கெட் விளையாட போனால் இல்லை கெஸ்ட்டு வந்திருக்கார் சினிமாவை கூப்பிட்டு போனால் என்ன பண்ணுவான், சந்தோஷமாக போயிடுவான். இதை வந்து சந்தோஷமாக செய்வான். தாத்தா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் கொஞ்சம் முக்கால் அழுவான் அவன். அதில் வந்து ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கடமைகளில் சமமாக இருத்தல். கீதையில் எப்பயுமே எல்லா செயலும் விட்டுடுன்னு சொல்லவே இல்லை பகவான் வந்து. ஏன்னா இல்லறத்தார்களுக்கு மெயினாக சொல்லாங்க, அர்ஜுனன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கே. அது ஏன்னா பக்குவம் இல்லாமல் நம்ம சன்னியாசம் வாங்கினது ரொம்ப டேஞ்சருங்கிறாங்க. பக்குவத்தோடு வாங்கணும். நாட்டில் இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி காட்டுக்கு போனோம்னா அங்கேயும் போய் என்ன ஆயிடுவார், ஒரு சம்சாரி ஆயிடுவார். ஏற்கனவே கதையெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா, காட்டில் போய் குடியிருந்துட்டு அங்கே ஒரு குடிசை போட்டிருந்தா எலி வந்துச்சான். எலியை பிடிக்க ஒரு பூனை வளர்த்தாராம். பூனையை வளர்க்க அப்புறம் மாடு வாங்கினாராம் பால் வேணும்னு சொல்லி. அப்புறம் மாட்டுக்கு புல் வளர்த்தாராம். அப்புறம் புல் பயிரை காப்பாற்ற 2 ஆளுகளை வேலைக்கு போட்டாராம். இப்படியெல்லாம் இருக்குது. இன்னொரு சாமி ஒரு கதை, இது உண்மையில் நடந்த ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு சன்னியாசி வந்து என்ன பண்ணிருக்க, தனிமையாக இருக்குன்னு ஆசைப்பட்டாராம். ஆசைப்பட்டுட்டு காட்டுக்கு போயிருக்காப்புல. அங்கே போய் இருக்கும்போது தனியாக இருந்திருக்காரு. இருந்த உடனே என்ன இருக்குது, யாரோ அந்த காட்டு பக்கம் போனவங்களாம் வந்த உடனே ஏதோ ஏதோ பூச்சி கடிச்சிட்டு வந்திருக்காங்க. இவர் ஏதோ ஒரு இலையெல்லாம் மூலிகை இழந்துட்டு போட்டிருக்காரு, சரியாக போயிடுச்சு. அங்கே ஒரு சாமியார் இருக்கார், மருந்தெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆளுங்கள்லாம் அவங்க பார்க்க வர ஆரம்பித்தாங்க. சரி இவரும் பார்த்தாரு, ஆசீர்வாதம்லாம் பண்ணார், நல்லா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இங்கே கூட்டம் வர்றதை பார்த்து பக்கத்தில் கடை போட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் சாமிக்கு அவருடைய குருநாதர் சொன்னார், கோயில் கட்டும்போது தட்சிணாமூர்த்தி கோயில் கட்டும்போது சொன்னார், நீங்கள் கோயிலை கட்டுவீங்க, அப்புறம் வெளியே 2 பேர் கடை போடுவான், அப்புறம் இந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஆயிடுறான், ஏதோ சின்னதாக இந்த பிரம்மச்சாரிகள் பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் கட்டுங்கன்னாரு. அதனால் சாமி வந்து வேறு வழி இல்லாமல் கட்டிட்டார். ஆனால் கடை போட யாரையும் விட மாட்டாருங்க. இந்த பூ மட்டும் விற்கலாம், அது ஒரு ஆளுக்கு தான் அனுமதி. ஏன்னா அப்புறம் 4 பேர், அதில் ஒரு 10 பேர் அப்புறம் சண்டை வந்துடும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அது இன்னும் அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா அது கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிடும். இவர் கூட்டம் வர ஆரம்பித்தான். கூட்டம் வந்து அங்கே அது பிறகு ஊராகி போச்சான். அது காடு என்ன ஆகிப்போச்சு, ஊராகி போச்சு. கடைசியில் ஏதோ ஒரு சூழ்நிலை தப்பு பண்ணலை, இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி அரெஸ்ட் பண்ணி அரசன் கொண்டு போயிடறானா, ஜெயிலில் போய் போட்டானான். அவர் உட்காந்து நான் எப்போ கேட்டது இப்போ கொடுத்துருக்கேன்னாரான். நான் தனியாக இருக்குன்னு விரும்பினேன், இப்போ தான் அதை கொடுத்துருக்கேன்னாரான் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா அங்கே யாரும் பார்க்க வர போகிறதில்லை. அது மாதிரி பக்குவம் இல்லாமல் போனோம்னா அங்கேயும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், பேர் புகழுக்கெல்லாம் அடிமையாகி அங்கேயும் ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, பக்குவம் இல்லாமல் திறக்கிறது ஆபத்துங்கிறதுனால அது தேவையில்லை, கூடாதுங்கிற. பக்குவமாக இருந்தால் அரண்மனையில் கூட இருக்கலாம். ஜனகர்லாம் எப்படி இருந்தார், அவர் ஞானி, எங்கே வேணாலும் இருக்க முடியும். பக்குவம் இல்லாமல் திறக்கிறது ஆபத்தை ஒளி. பக்குவத்தோடு திறந்தால் எவ்வளோ பேர் புகழ் வந்தாலும் கூட உன்னால் அதை கண்ட்ரோலாக இருக்க முடியும்னா நீ திறக்கலாம், இல்லாட்டி கஷ்டம். அதனால் என்ன சொல்லிட்டான்னு சொன்னால், சாத்வீகமான சந்நியாசம் செய்யாதவர்களுக்கு, ஆசை வசப்பட்டு செயல் செய்பவர்களுக்கு பாப புண்ணியம் என்ற பலன் கட்டாயம் வரும். அப்போ என்ன பண்ணணும், பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும், கடமையை கர்ம யோகமாக செய்ய வேண்டும், யஜ்ஞ ஞான தான தவம் செய்யணும். அப்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்த பாப புண்ணியத்தை எதிர்பார்க்காமல் செஞ்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு பாப புண்ணியம்லாம் வராது, சித்த சுத்தி மட்டும் வரும். அதனால் என்ன பலன் கிடைக்கும்னா, ஞானத்துக்கு
தகுதி கிடைக்கும். சித்த சுத்தி கிடச்சிச்சின்னா ஞானம் புரிய ஆரம்பிக்கும், தத்துவ விஷயமெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் இந்த சந்நியாசமே சில பேருக்கு நிறையா டேஞ்சர் ஆயிடுது. எடுத்துருவாங்க, எடுத்த பிறகு பார்த்தா அது ஒரு கண்ட்ரோலாக இருக்க முடியலைன்னா பெரிய ஆசிரமங்கள்லாம் பக்குவமாக இல்லாமல் ஆசிரமம் பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் ப்ராப்ளம் ஆகிடும். பக்குவத்தோடு இருந்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் இவருக்கு சங்கடப்பட மாட்டார். பூஜ்ய சாமி தியான சாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டுக்கிறவே மாட்டார். என்ன நடந்தாலும் அவர் பாட்டு அவருடைய சிஷியர்கள் நிறைய ஆசிரமம், அவருடைய ஆசிரமத்திலே போவார், ஏதோ வந்தால் கொடுப்பார், போய்கிட்டே இருப்பார், ஏதோ பண்ணுங்கன்ட்டு போயிடுவார். அவரே சில இடத்துல சொல்லியிருக்காரு, ஆசிரமம் ஆரம்பிக்கிறது எவ்வளோ சிரமம்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஒரு சாமியாருக்கு சனி திசையில் சனி புத்தி அட்டமத்து சனி 7 நாடெல்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னா ஆசிரமம் ஆரம்பிச்சிடுவாருப்பார். தேவசாமி சொன்னது, ஒரு சாமியாருக்கு 7 நாடு அட்டமத்து சனி இப்படி நிறையா ராகு திசையில் ராகு புத்தி கிரகமெல்லாம் மோசமாக வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிடுவாராம். அவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு சொல்கிறார் அவர். அது ஈஸி இல்லை. அது பக்குவத்தோடு இருந்தால் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எவ்வளவு பெரிய ஆசிரமமாக இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான எவ்வளோ இப்போ ராமகிருஷ்ண மிஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச் இருக்குது. அது பாட்டு ஒன்றும் அவங்க கரெக்டாக பண்ண மாட்டாங்க, முறையாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏஜ் ஆன் ரிட்டையர்மெண்ட் மாதிரி அவங்க பாட்டு ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி பக்குவம் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்தான் அது. அதனால் சொல்கிறார், இதெல்லாம் கர்ம பல சந்நியாசம். அடுத்து கர்த்திருத்துவ சந்நியாசம். இது ஞானம் வந்தால்தான் முழுமையாக செய்ய முடியும், இல்லாட்டாலும் கூட இன்னொரு எண்ணத்திலையும் செய்யலாம். நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை துரத்தல். பாருங்கள் சன்னியாசத்தை எப்படி பிரிக்கிறாருன்னு. ஒரிஜினல் சன்னியாசத்தை சொல்லி அதில் சாத்விக ராட்சசம் தாமசம்லாம் இருக்குது, ஆனால் அது இங்கே சொல்லப்படலை. சாத்விகமான சன்னியாசம் உயர்ந்தது தான், ஆனால் இங்கே அது சொல்லலை. கர்மத்தினுடைய பலனை துறக்க வேண்டும். பிறகு நான் செய்கின்றேங்கிற எண்ணத்தை துறந்தால் அது முழுமையான சந்நியாசம், கர்த்திருத்துவ சந்நியாசம். இதுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். எப்படி வேணும்னா, நம்ம 4வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம், ஞான கர்ம சந்நியாச யோகம். அறிவினால் செயலை துரத்தல். நான் ஆத்மா, நான் செயல் செய்பவன் அல்ல, அனாத்மாதான் செயல் செய்கிறதுங்கிற ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கர்த்திருத்துவ சந்நியாசம் நம்மளுக்கு வரும். அது என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதற்கு இந்த செயல் செய்கிறதுக்கு ஒரு 5 தத்துவங்கள் தேவை இருக்குது. அதை சொல்லி இங்கே சொல்கிறார். அதாவது உடல் வேணும். எப்படி இந்த கர்த்திருத்துவ சந்நியாசத்தை துறக்கிறதுனா, உடல் செய்பவன் வேணும், பிறகு செயல்கள், அந்த செயல் இருக்குது, பிறகு இந்திரியங்கள் மனம் செய்ய கருவிகள், பிறகு கடவுளுடைய அனுகிரகம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு காரியமே செய்ய முடியும். நல்லதோ கெட்டதோ ஒரு செயல் செய்யணும், இந்த 5 வேணும். என்னென்ன வேணும்னு சொன்னால், உடல் வேணுமா இல்லையா? கட்டாயம் உடல் வேணும். பிறகு புத்தி வேணும், அதை செய்பவன்கிற புத்தி. பிறகு ஏதாவது ஒரு செயல் இருக்கணும், அந்த செயல் இன்ன செயல்னு ஒரு இருக்கணும், செயல் வேணும். பிறகு இந்திரியங்கள் மனசெல்லாம் ஒழுங்காக இருக்கணும், கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும், தெய்வமும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு காரியம் செய்ய முடியும். இந்த தெய்வம் இருந்தால் தான் மிச்ச நாள் உடம்புக்கு சக்தி வரும், புத்தி வேலை செய்யும், இந்திரியங்கள் வேலை செய்யும், மனசு வேலை செய்யும், அந்த செயலும் முறையான செயலாக அமையும். இந்த நாளுக்கும் கடவுளுடைய அனுகிரகம் தேவை. அந்த கடவுள் தத்துவம், அந்த தெய்வத்துக்கு கடவுள் தத்துவங்கிறது மாறாத அழியாத ஒரு தத்துவம் இருக்குது. அது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட தத்துவம். அந்த தத்துவம் இல்லாட்டி எந்த காரியமும் செய்ய முடியாது. அதுதான் உண்மையிலேயே அந்த கடவுளுடைய அனுகிரகங்கிறது அதுதான். அது இல்லைன்னா செய்யவே முடியாது. அதுதான் செயல் செய்யுது, நான் அதில் சம்பந்தம் இல்லைங்கிற புத்தி இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த கர்த்திருத்துவ புத்தி வராது. சரீரம்தான் செயல்படுகிறது, உடம்பு தான் செயல்படுகிறது. இதற்கு ஆதாரமான தத்துவமான அந்த ஆத்ம தத்துவம் செயல்படுவது இல்லை என்ற புத்தியோடு செஞ்சால் இது கர்த்திருத்துவ சந்நியாசி. நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை விடுதல். இந்த துறவு இல்லற ஞானி செய்ய முடியும். இல்லறத்தில் ஞானம் வந்தால் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணாதான். அதாவது கடவுள் செய்ய வைக்கிறாரு, நான் செய்கிறேன், என்னால் ஒன்றுமே கிடையாதுப்பா, பகவான் அருளால் செய்கிறேங்கிற புத்தி இருந்தால் என்ன ஆகும்? இந்த கர்த்திருத்துவ புத்தி போயிடும். நான் செய்கின்றேங்கிற எண்ணம் போய்விடும்.
ஞானம் வந்தால் தத்துவத்தோடு நான் செயலை நினைப்பான். ஞானம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன், கடவுள் தான்ப்பா எல்லாம் பண்ண வைக்கிறார், என் கையில் ஒன்றுமே கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் அப்படி செயல்பட்டாலும் இது கர்த்தருத்துவ சந்நியாசம். எல்லாம் இறைவன் தான் என் செய்கின்றான்ங்கிற புத்தியோடு செய்வது. முதல்ல கர்ம பலனை துரத்தல், பிறகு கர்த்தருத்துவத்தை துரத்தல். முதல் துறவில் மனப்பக்குவம் கிடைக்கும், ரெண்டாவது துறவு ஞானம் வேணும், அறிவுனால் துரத்தல். இல்லறமாக இருந்தாலும் சரி, துறவரமாக இருந்தாலும் சரி, இந்த புத்தியோடு நம்ம செயல்படணுங்கிறார். இதுதான் உண்மையான சந்நியாசம். கர்மபல சந்நியாசம், கர்த்தருத்துவ சந்நியாசம். சந்நியாசங்கிறது வெளியே துறக்கிறதுனால ஒருத்தனுக்கு மோட்சமே கிடையாது. இந்த ரெண்டு சந்நியாசம் இருந்தால் அது மோட்சம் அடைஞ்சிருவான். ஒன்று கர்ம பலனை துறக்கணும், துறந்தால் நம்மளுக்கு சித்த சுத்தி கிடைக்கும், அதனால் ஞானத்துக்கு தகுதி கிடைக்கும். அப்படி கிடைச்ச உடனே நான் ஆத்மா, இந்த உடல் அனாத்மா, இந்த உடல் மனம் புத்தியெல்லாம் செயல்படுது, இதற்கு ஆதாரமான நான் ஆத்மா என்றைக்கும் செயல்படலைங்கிறத 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஞான கர்ம சந்நியாச யோகத்தில். அதில் 18வது ஸ்லோகத்திலேருந்து 24 வரைக்கும் ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குது. அந்த டாபிக் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் முன்னாடி. இந்த ஞானத்தோடு செயல்பட்டாலும் அவனுக்கு இந்த கர்மபல சந்நியாசத்தையும் கர்த்தருத்துவ சந்நியாசத்தையும் இருந்துட்டால் அவன் மோட்சம் அடைஞ்சிருவான். வெறும் ட்ரெஸ்ஸுனால மோட்சம் கிடையாது. ஜனகர் அவர் அரண்மனையில் இருந்த காவியெல்லாம் கட்டலை, அரசை ஆட்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஞானி அவர். வியாசருடைய பையனை அவர்கிட்ட படிக்க அனுப்புகிறார். யார்கிட்ட? ஜனகர்கிட்ட போய். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் இருக்கணும்? ஜனகர் அவர் இல்லறத்தில் இருக்கிறார், இல்லறத்தில் இருக்கிறாரு, ராஜாவாக இருக்கிறார், எவ்வளோ பெரிய நிர்வாகம் பார்க்கணும். ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்குது? முதல்ல கர்த்தருத்துவ கர்மபல சந்நியாசம், ரெண்டாவது கர்த்தருத்துவ சந்நியாசம் இருந்ததுனால தான் அவர் ஞான நிஷ்டனாக இருக்கிறார். யாக்ஞவல்கியருங்கிற ஒரு முனிவர் இருந்தார். பிருகதாரண்ய உபனிஷத்தில் அவருடைய உபதேசம். அவருக்கு 2 மனைவி, கார்த்தியாயினி மைத்ரேயின்னு 2 மனைவி. அவர் கடைசியில் ஞான நிஷ்டைக்காக காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போகும்போது ஒரு சொத்தை பிரித்து கொடுக்குறார் 2 பேர்கிட்ட. ஒரு மனைவி என்ன பண்ணுது, நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க, இதை விட அங்கே என்ன, நானும் உங்களோட வரேன், எனக்கு சொத்து வேணான்னு சொல்லிட்டு கூட வருது. அப்போ அந்த இன்னொரு மனைவி கேள்வி கேட்கும்போது இவருக்கு பதில் சொல்கிறார். அது பெரிய ஞான விஷயமாக வருது. அவர் இல்லறவாசி தான். யாக்ஞவல்கிய பிருகதாரண்ய உபனிஷத்தில் ஃபுல்லாக அவர் தான் ஞான தத்துவத்தை பூரா போதிக்கிறது அவர் தான். அவரும் இல்லறத்தில் தான். எல்லாம் காவி கட்டிட்டு போகிற சன்னியாசத்தினால மோட்சம் கிடையாது. இந்த புத்தியோட இல்லறமோ துறவரத்தில் இருந்தாலும் இந்த புத்தி இருக்கணும், இல்லறத்தில் இருந்தாலும் இந்த புத்தி இருக்கணும். இருந்தால் நிச்சயம் மோட்சம் கட்டாயம். இன்னொன்று பாருங்கள், கிருஷ்ணர் சன்னியாசி எடுத்தாரா? ராமர் சன்னியாசி கிடையாது, கிருஷ்ணர் சன்னியாசி கிடையாது. நம்ம இந்து மத தெய்வங்கள் பாருங்கள், தனியாக எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? விநாயகர் ஒருத்தர் தனியாக உட்காந்துருப்பார், ஆஞ்சநேயரும் விநாயகர். எல்லாருமே இல்லறவாசிகள் மாதிரி நம்மளுடைய அமைப்பே அப்படித்தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய தர்மத்திலே அப்படித்தான் இருக்குது. அதனால் மோட்சத்துக்கு இல்லறமோ துறவரமோ முக்கியம் கிடையாது, இந்த புத்தி தான் முக்கியம். கர்மபல சந்நியாசம், கர்த்தருத்துவ சந்நியாசம். ஒன்று ஞானத்துக்கு முன்பு, இன்னொன்று ஞானத்துக்கு பின்பு. ஞானம் அடையாமல் இருந்தாலும் கூட கர்த்தருத்துவ சந்நியாசம் பண்ண முடியும். எல்லாம் கடவுள் செய்கிறாருங்கிற புத்தியோட. ஆத்ம தத்துவம் புரியலைன்னு கூட வச்சுக்கோங்களேன், எல்லாம் கடவுள் செய்கிறார் எண்ணத்தோடு இருக்க முடியும். அடுத்த டாபிக் 6 விஷயம் சொல்கிறார் இங்கே. எல்லாம் சாரம். ஞானம், கர்மம், கர்த்தா, உறுதி, புத்தி, மனம், சுகம்னு ஒரு டாபிக் எடுத்து 6 டாபிக் எடுத்து அதில் 3 பிரித்து அதில் சத்வம் எது, ரஜஸ் எது, தமசத்துன்னு சொல்கிறார். ஒரு 6 விஷயங்கள் எடுத்துகிட்டு இங்கே சுருக்கம். அதெல்லாம் இது வரைக்கும் பார்த்த கருத்தினுடைய சாரமாக வரும். முதல்ல ஞானம். ஞானம்னா என்னன்னு சொல்லிட்டு அதில் எது சாத்வீகம், எது ராட்சசம், எது தாமசம்னு சொல்கிறார். அதாவது ஞானம்னா அறிதல்னு அர்த்தம். ஒன்றை பற்றிய அறிவு, அதை தொடர்ந்து நாம் செய்கிறது. ஒரு அறிவு இல்லாமல் செயல் செய்யவே முடியாது. எந்த அறிவு, ஒரு அறிவு இல்லாமல் செய்ய முடியாது. ஒன்று விரும்பி செய்வோம், இல்லாட்டி வெறுத்து செய்வோம். இந்த விருப்பு வெறுப்புனால தான் செயலே படுவோம். இது எனக்கு வேணுங்கிற அறிவு இருக்கும், இல்லாட்டி இது வேணாங்கிற அறிவில் விலகி போய்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்த அறிவுனால தான் செயலே நடக்குது.
ஒரு குழந்தைய வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு போய் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஒரு வேளை பொம்மை வாங்கி கொடுத்து திருப்பி மறுநாள் கூட்டு போகிறீங்க. அது என்ன பண்ணா அந்த குழந்தை ஐஸ்கிரீம் அந்த கடை பக்கம் கையை இழுத்துட்டு போகும், இங்கே வாங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இல்லை பொம்மை கடைக்கு கூட்டு போய் எனக்கு இது வாங்கி கொடுங்க, இந்த பொம்மை வாங்கி கொடுங்கன்னு சொல்லணும். அதுக்கு அறிவு சொல்லுது, இது நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கும், இந்த பொம்மை வாங்கினா விளையாடலாம்னு சொல்லி. இவர் என்ன பண்ணுவார், அப்பா எஸ்டிமேட் பார்ப்பார், இந்த பொம்மை வாங்கி கொடுக்கல கையில் காசு இருக்கா, காசு இல்லையா, அதை பார்த்து இவர் இவருக்கு புத்தி வேலை செய்யும். குழந்தை கேட்குற பொருளை வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கா, பணம் இல்லை, எல்லாமே இந்த அறிவின் அடிப்படையில் தான் செயல் நடக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம், இன்றைக்கி என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த வேலைக்கு போகணும், எல்லாம் முடிவு பண்ணுவோம். புத்தி செயல்பட்டு புத்தி அந்த முடிவு பண்ணப்போ தான் செயலை ஆரம்பிப்போம். சில நேரம் பேப்பர் பார்ப்போம், ஒரு நியூஸ் வரும், அதில் அந்த அறிவை வச்சுக்கிட்டு அடுத்த செயல்பாடுகள் இருக்கும். இப்படி ஒரு அறிவின் அடிப்படையில் செயலே நடக்க ஆரம்பிக்குது. இதில் எது சாத்வீகமான அறிவு, எது ராஜசமான அறிவு, எது தாமசமான அறிவுன்னு சொல்கிறார். இங்கே சொல்கிற அறிவு பொதுவாக எந்த அறிவை சாத்வீக அறிவுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், கடவுளை பற்றிய அறிவு. சாத்வீகமான அறிவு கடவுளை பற்றிய அறிவை பிரித்து அதில் எது சாத்வீகம், எது ராஜசம், எது தாமசம்னு பிரிக்கிறார். எல்லாருக்குமே கடவுளை பற்றி அறிவு இருக்குது. ஆனால் அந்த கடவுள் வந்து அத்வைத ஞானம், இருப்பது ஒரே கடவுள் தான், அவர்தான் எல்லாமாக இருக்கிறாருங்கிற ஒரு அறிவு யாருக்கு வருதோ இந்த ஞானம் சாத்வீக ஞானம்ங்கிறார். சாத்வீகமான அறிவு அப்படிங்கிறார். எத்தனை கடவுள் இருந்தாலும் கூட எல்லாம் ஒரே கடவுளுடைய அம்சம்தான் அப்படிங்கிற புத்தியோடு இருக்கிற அத்வைத ஞானம்னு சொல்லுவோம். நகைக்கடைக்கு போகிறோம், அங்கே எத்தனையோ நாய்களை பார்த்தாலும் என்ன அறிவு இருக்கும், எல்லாம் தங்கங்கிற அறிவு இருக்கணும். டிசைனில் ஞானம், டிசைனை விட எல்லாம் ஒரே தங்கம்தான் அப்படிங்கிற அறிவு. பானை 1000 பானை இருந்தாலும் எல்லாம் மண்ணுதாங்கிற அறிவு மாதிரி தத்துவ ஞானத்தின் மூலமாக இருப்பது ஒரே வஸ்து தான், அத்வைத ஞானம் எங்கே இருக்கோ அதுதான் உண்மையிலேயே சாத்வீகமான ஞானம்ங்கிறார். பிறகு ராஜசமான அறிவு என்னன்னு சொன்னால், கடவுள் வேறு, ஜீவன் வேறு, கடவுள்லேயும் பல கடவுள் நினைக்கிறது. இந்த கடவுள் அந்த கடவுள் வேறு, அதில் விவகாரத்தில் தனியாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் புத்தி எப்படி இருக்கணும், எல்லா கடவுளாக இருந்தாலும் கூட ஒரே கடவுளாக. ஒரு மந்திர தீட்சை வாங்கும்போது ஒரு சிஷ்யர்கிட்ட ஒரு கடவுளுக்கு மந்திர தீட்சை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு இந்த கடவுள் தான் பிடிக்கும், ஏன்னா இந்த மந்திரத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கடவுளை அந்த ரூபத்தில் இந்த கடவுளை செய்ய பாரு அப்படின்னாராம் அவர். ராமகிருஷ்ண மிஷின்லாம் பார்த்தா ராமகிருஷ்ண மந்திரம் தான் கொடுப்பாங்க. நீ சிவனை வழிபடு, விஷ்ணு எல்லாத்தையும் ராமகிருஷ்ணர் வடிவத்தில் பாரு. அந்த மாதிரி எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கறது. வேறு வேறாக பார்த்தோம்னு சொன்னால் அது ராஜசமான அம்சம். நம்மதிலே பார்த்தா சைவ வைஷ்ணவ சண்டை நிறையா உண்டு. நம்மதில் கூட பெருசாக அப்படி இல்லை. மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கூட ஏற்றுக்குருவோம். ஒரு சில பேர் தான் ஏற்றுக்கிற மாட்டாங்க. மற்ற மதத்தில் அப்படி இல்லை. இந்த வைஷ்ணவ சைவ சண்டையெல்லாம் அந்த வைஷ்ணவர்கள் வேறு கடவுள் ஒத்துக்கிறவே மாட்டாங்க. சைவர்களோடு ஒத்துக்கிறது உண்டு கொஞ்சம். ஒருத்தர் எனக்கு கூட ஒருத்தர் இருந்தார் சென்னையில். அவர் விநாயகர்னு சொல்ல மாட்டார், தும்பிக்கை ஆழ்வாரும்பார். என்னையா நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிற மாட்டீங்க, சிவனுடைய மாதிரி விநாயகர் சிலையை வச்சுருக்கேன்னு கேட்டேன் அவர்கிட்ட. கொஞ்சம் கிண்டலாக பேசிக்கிட்டு இருப்போம் அவர்கிட்ட. அங்கே தும்பிக்கை ஆழ்வார் வச்சுருக்கோம், அவர் விஷ்ணுவை கும்பிட்டார், அதனால் அவரை வச்சுருக்கோம். இப்படியெல்லாம் ஒரு வேறுபாடு. திருவானைக்காவலில் ஒருத்தர் சொன்னார், ஒரு வைஷ்ணவரே ஒருத்தர் சொன்னார். விவேகானந்தா காலேஜ் பிரின்ஸிபலாக இருந்தார். அங்கே ஒரு சாமி அந்தோரியாக நடத்தினார். எவ்வளோ வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னால், அதாவது ஒருத்தர் போய் சிவன் கோயில் இடித்தாராம் அந்த வைஷ்ணவர். அங்கே திருவானைக்காவலில் சிவன் கோயில், இங்கே ஸ்ரீரங்கம். பெரிய சண்டை அப்போ அந்த காலத்தில். இடிக்கும்போது ஒரு காக்கா மேலே உட்காந்துருந்துருக்கு அந்த காம்பவுண்ட் சுவரில். அது எந்திரிச்சு போது சின்ன கல் இருந்து விழுந்து மண்டை உடஞ்சி வச்சுருக்கு, உடஞ்சி ரத்தம் வந்திருக்கு. இவர் சிவன் கோயில் இடிக்கிறாரு, காக்கா கல் விழுந்து ரத்தம் வருது. அந்த ரத்தம் வர்றதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாராம், பாட்டு படிக்கிறாராம். சிவன் கோயிலை இடிக்கிறல் நீயும் பங்கெடுத்துக்கிட்டே ஒரு கல்லை தள்ளி விட்டையே அப்படின்னு காக்காயை புகழ்ந்து ஒரு பாட்டு படித்தாராம். அந்த பாட்டை சொல்கிறார் ஒருத்தர். மண்டை உடஞ்சி ரத்தம் வருது, ஆனால் ஒரு கல்லை காக்கா தள்ளி விட்டுருச்சான் சிவன் கோயிலேருந்து. அதுவும் அந்த கோயில் இடிக்கிறதுக்கு பங்கு பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிக்கிறார் ஒருத்தர். அந்த வரியை கூட சொல்லி படித்து காமிச்சார். எவ்வளோ துவேஷம் பாருங்கள். இதெல்லாம் ராஜசமான ஒரு அறிவு. தாமசம்னு சொன்னால், நான் வாங்குகிற கடவுள் தான் மற்ற கடவுள்லாம் பொய்.
இது வேறு எல்லா மதத்துலேயும் உண்டு, நம்ம மதத்துலேயும் கிடையாது. வேறு எதையும் அவங்க ஒத்துக்கிறவே மாட்டாங்க. இதெல்லாம் தாமசமான அறிவு. கடவுள் விஷயத்தில் மட்டும் இங்கே சொல்கிறார். கடவுள் விஷயத்தில் இப்படி சொல்கிறார். அதே நான் வேறு கடவுள் வேறு அப்படிங்கிற புத்தி. அது மட்டும் இல்லை, நான் வணங்குற கடவுள் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் இல்லை அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தர் இந்த ரூபத்தில் தான் வருவார் கடவுள், நபிகள் நாயக ரூபத்தில், இல்லை இயேசு வடிவத்தில் வருவார் அப்படின்னு. ஒருத்தர் கேட்டார், உங்கள் கடவுள் சர்வசக்திமானா? சர்வசக்திமான். அப்போ நான் விரும்புகிறேன் எனக்கு இந்த ரூபத்தில் வரணும்னு சொல்லி, அந்த வரக்கூடிய சக்தி உங்கள் கடவுள்கிட்ட இல்லை. எங்கள் கடவுள் எல்லா ரூபத்துலேயும், நபிகள் ரூபத்துலேயும் வருவார், இயேசுநாதர் ரூபத்துலேயும் வருவார், சிவன் ரூபத்துலேயும் வருவார், விஷ்ணு ரூபத்துலேயும் வருவார். சர்வசக்திமான்னா என்ன அர்த்தம்? எருமக்கடா ரூபத்தில் வந்தாரா இல்லையா குருவாயூரப்பன்? சொல்லியிருக்கணும் இல்லையா? ஒருத்தர் அதாவது பக்தன் ராமகிருஷ்ணன் சொல்வார், நீ நாயை கூட நீ இவர் தான் சர்வசக்தி உள்ள கடவுள் நினச்சின்னா அந்த ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுப்பாருங்கிறார். ஒருத்தர் குருவாயூரில் என்ன பண்ணாராம், அங்கே எனக்கு தியானம் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்க, நான் எப்படி கடவுள் இந்த குருவாயூரப்பனை தியானம் பண்ண சொல்லிக் கொடுங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பெரிய அந்த தலைமை பூசாரி என்ன, உனக்கு அதெல்லாம் புரியாதுரா, பேசாமல் போடன்னு சத்தம் போட்டாராம். சத்தம் போட்டவன் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வம்பு பண்ணியிருக்காரு. கோவம் வந்துருச்சு, எருமை கடாயை நினச்சி தியானம் பண்ணுறான்ட்டாரான். இவர் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் உற்சவமூர்த்தி உள்ளேருந்து சாமியை வெளியே எடுத்திருக்காங்க. அந்த வாசல் வரைக்கும் வரதான், வாசல் பிறகு சாமி வெளியே வரலையாம். இழுத்து பார்த்துருக்காங்க, முடியலை. இவர் வெளியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கார். யார்? அந்த தியானம் பண்ணவர். என்னடா சிரிக்கிற, சாமி வெளியேறுமான்னு நீங்கள் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. கொம்பு தட்டுதில்லை, சாட்சி இழுக்க வேண்டியதானாராம். கொம்பு தட்டுதில்லை, நீ சாட்சி இழுக்க வேண்டியதானாராம். ஏன்னா அவருக்கு அதே அந்த கடவுள் எருமக்கடா ரூபத்தில் தியானம் வந்துருச்சு. இப்படி இல்லாமல் இப்படித்தான் இருப்பார். அப்போ கட்டுக்குள்ளே வச்சிடறோம் நம்மெல்லாம். கடவுள் எறும்புலேருந்து எல்லா ஜீவராசியும் அவர் தான். எந்த ரூபத்தில் அவர் சர்வசக்தி உடையவர்னா இந்த அகில பிரபஞ்சமே அவர் தான். அப்போ தானே சர்வசக்தின்னு சொல்ல முடியும். இல்லாட்டி சர்வசக்தி இல்லைன்னு தானே சொல்லணும் அவரை. எப்படி வேணாலும் இருக்க முடியும்ல அவருக்கு. அந்த சர்வசக்திங்கிற வார்த்தையே அடிபட்டு போகும். அப்போ இப்படி எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கறது, கடவுளை பார்க்கக்கூடிய அறிவு சாத்வீகம். பிரித்து பார்க்குறதுலேயும் கொஞ்சம் வேறுபாடாக பார்த்தா அது ராஜசம். இது மட்டும்தான் ஒரு கட்டுக்குள்ளே வச்சாச்சுன்னா அந்த அறிவு தாமசம்ங்கிறார். இப்படி கடவுள் விஷயத்துலேயும் கூட பார்க்குறார். ஆஞ்சநேயர் சொல்வார், நான் ஆத்மாங்கிற ஞானம் இருக்கும்போது நானும் ராமனும் ஒன்றும்பார். பிறகு நான் ஜீவன்கிற எண்ணம் இருக்கும்போது நான் ராமனிடம் ஒரு அம்சமாக இருக்கேன்பார். பிறகு நான் உடலுங்கிற அறிவு இருக்கும்போது நான் ராமனுடைய தாசன்பார். ஆஞ்சநேயரை 3 விதமான என்னுடைய உணர்வு வரும்பொழுது சொல்கிறார். ஒன்று அத்வைத ஞானம், இன்னொன்று விசிஷ்டாத்வைத ஞானம், இன்னொன்று துவைத ஞானம். இது 3லையும் உயர்ந்தது அத்வைத ஞானம் சொல்லி பகவானே இங்கே சொல்கிறார். அதுதான் உயர்ந்த அறிவு ஞானத்தில்ங்கிறார். பிறகு செயல், கர்மம். எது சாத்வீகமான கர்மம்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யஜ்ஞம், தானம், தவம் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் கடவுள் விஷயம், உணவு விஷயம்லாம் பிரித்து நிறைய பார்த்துருக்கோம். அதில் எந்த செயல் செய்தாலும் அதில் சாத்வீகமானதை செய்தால் அது சாத்வீக கர்மம். செயல் செய்வதில் பற்றில்லாமல் செய்தால் அது சாத்வீகமான கர்மம். வெறுப்பில்லாமல் செய்தால் அது சாத்வீகமான செயல். நான் செய்கின்றேங்கிற அகங்காரம் இல்லாமல் செய்தால் அது சாத்வீகமான செயல். நீ உன்னுடைய கடமையை செய்யலாம், எல்லா செயலையும் செய்யலாம். பற்று இல்லாமல் செய்யணும், வெறுப்பு இல்லாமல் செய்யணும். பிறகு நான் செய்கின்றேன் ஆணவம் இல்லாமல் செய்யணும். இப்படி பிறகு பலனை அடைந்து தான் ஆக வேண்டுங்கிற ஒரு வெறி இல்லாமல் செய்யணும். இப்படியெல்லாம் நீ செஞ்சேன்னு சொன்னால் அந்த செயலுக்கு பேர் சாத்வீகமான செயல். ஆசையினால் தூண்டப்பட்டு ஆணவத்தோடு நீ எந்த செயல் செஞ்சாலும் அது ராஜசம் செயல். யஜ்ஞமே தானமே பண்ணுறீங்க, நான் செய்கிறேன் அப்படிங்கிற கர்வத்தோடு செஞ்சால் என்னது? அதே தானமே ராஜசம் ஆயிடும். தவமே பண்ணுறாங்க, ராவணன் பண்ண தவமெல்லாம் என்னது? ராஜசம் தவம் தான். இரண்யகசிபு பண்ணதெல்லாம் தவந்தான் பண்ணான். ராவணன் பண்ண தவம் நம்ம யாரால் பண்ண முடியுமா? இரண்யகசிபு பண்ண தவம் பண்ண முடியுமா நம்ம? அது தவமா? அதெல்லாம் ராஜசந்தம், ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனவே அழிக்கிறதுக்கே அது பயன்பட்டுச்சு. அப்போ தவம்னாலும் கூட
எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காருங்க. பலனை அவன்லாம் ஒரு பலனுக்காக பண்ண தவம். ராவணன் பண்ண தவம்லாம் கடுமையான தவம். அப்படி பண்ண தவம்லாம் பார்க்கவே முடியாது. அவன் எல்லாம் சில சக்திகளுக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த தவமெல்லாம் அந்த தவம் செயலில் எப்படிப்பட்ட செயல்? ராஜசமான செயல். ஆசை வசப்பட்டும் அகங்காரத்திற்காகவும் எனக்கு இந்த பலன் வேண்டும் என்று செய்யக்கூடிய தானமாக இருக்கட்டும், தவமாக இருக்கட்டும், யஜ்யமாக இருக்கட்டும், எல்லாம் ராஜசம். அதெல்லாம் உடலை வருத்தி செய்கின்ற அனைத்து தவங்களும் ராஜசம் தவம். ஆரம்பத்தில் ஒத்துக்குருவோம். இந்த கயிறெல்லாம் குத்தி இழுக்கிறாங்க, தேரெல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ராஜசம் தவம் தான். சாட்டையில் அடிக்கிறது, ரத்தம் கத்தியில் கீறுறதெல்லாம் இருக்குது சிலதெல்லாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆரம்பத்தில் ஏதோ வேகத்தில் செய்கிறது. ஆனால் அதெல்லாம் தவந்தான். ஆனால் ராஜசம் தவந்தாங்கிறார். உடம்பை அதாவது வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி கொடூரமாக செய்கிறது. தவம் பண்ணுறதுல எந்த தவம் பண்ணாலும் அது உடலுக்கு பலவீனத்தை கொடுக்கக்கூடாது, உள்ளத்துக்கு பலவீனத்தை கொடுக்கக்கூடாது. ரெண்டுக்கும் பலவீனத்தை கொடுக்காத தவமெல்லாம் சாத்வீகம் தவம். ரெண்டுக்கும் பலவீனத்தை கொடுத்துச்சுன்னா அது ராஜசம் தவம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த செயல்லே பார்த்திங்கன்னா செயல்களில் காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பார், 10 மணி வரைக்கும் வேலை 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 வேலை. சில பேர் ஆஃபீஸ் டியூட்டி 10 மணிக்கு இருக்கும், 10 மணி வரைக்கும் வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆஃபீஸ் போயிட்டு 5 மணிக்கு வந்து சைட் பிஸ்னஸ் இருக்கும், பிறகு அங்கே வேலை. எப்போ பார்த்தாலும் கர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் ராஜசம் கர்மம். பகவான் தியான யோகத்தில் பார்த்தோம், செயல்லையும் அளவோடு இருக்கணும். ரொம்ப செயல் செஞ்சால் தியானம் பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்கணும். அப்படி இருந்தால் அது ராஜசம் கர்ம, ராஜசம் தவம், ராஜசம் தானம். இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே ராஜசமாக ஆகிவிடுகிறது. பூஜை பண்ணுறது சாத்வீகமாக ராஜசமாக? பூஜை பண்ணுறான் சாத்வீகம்தான். எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தால் அது கூட ராஜசம்ங்கிறார். தியானம் பண்ணலாம், வேறு கடமையே இல்லைன்னு சொல்லி தியானம் பண்ணால் இருக்கலாம். ஆனால் ஒரே பூஜை பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி அது பண்ணி எப்போ பார்த்தாலும் அதிலே இருந்தோம்னா கூட அது கூட ராஜசம்ங்கிறார். அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வரணும். அது இப்படி கர்மம், சில கர்மங்கள் உத்தமமான கர்மமாக இருந்தாலும் கூட அது அளவுக்கு அதிகமாக செய்தால் அது ராஜசம் கர்மம். நாமளும் ரொம்ப செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு ரொம்ப போட்டு அதிகமாக வேலை வாங்கவும் கூடாது. எல்லாம் உடம்பு அளந்து அசந்து போயிடும், அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறார். உணவு பழங்கள்லாம் சாத்வீகமாக இல்லையா? அதிகமாக சாப்பிட்டா பழம்தான் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 வாழைப்பழம், ஒரு 10 பலாப்பழம், ஒரு மாம்பழம், இப்படி எல்லா பழத்தையும் வச்சு மொத்தமாக சாப்பிட்டா அது சாத்வீக உணவாயிருமா? அதுவும் ராஜசம். ஒருத்தர் சொன்ன விரதம் இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு பழம் கொஞ்சம் பால் சாப்பிட்டேன். ஒரு பழம் என்ன, பலாப்பழம் ஒரு பழம் சாப்பிட்டாராம். பலா சொலை இல்லை, ஒரு பலாப்பழம் சாப்பிட்டாராம். அதில் எத்தனை சொலை இருக்கும்? அப்போ இது எவ்வளோதான் சாத்வீக உணவாக இருந்தாலும் கூட என்ன ஆயிடுது, அது ராஜசம் ஆகி விடுகிறது. இந்த செயல்களில் எல்லாம் சாத்வீகமான செயலை கிடைக்கும். பிறகு தாமசங்கிறது செய்யக்கூடாததை செஞ்சால் அது தாமசம் கர்மம். மது அருந்தக்கூடாது, சில தவறுகள் செய்யக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டா தாமசம் கர்மம். அவசரப்பட்டு செய்கிறது, கோபத்தினால் செய்கிறது. கோபத்தினால் சில பேர் வேலையை விட்டுருவாங்க அவசரப்பட்டு, அதெல்லாம் தாமசம். கோபத்தினால் வேகமாக செய்கிறது வேலை, இதெல்லாம் தாமசம் கர்மம். மற்றவர்களை துன்புறுத்தும் செயல், நம் சக்திக்கு அப்பாற்பட்ட செயல், இதுகெல்லாம் தாமசம். அறிவோடு செஞ்சால் சாத்வீகம், அதிகமாக செஞ்சால் ராஜசம். பிறகு ரொம்ப அதிகமாக செஞ்சாலும் சரி, செய்யாமல் இருந்தாலும் தாமசம். இதெல்லாம் இப்படி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் இங்கே திருப்பி அதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறாரு. கர்மத்தில் எது சாத்விகம், எது ராஜசம். சந்நியாசம் கூட அப்படித்தான், புரிஞ்சு அறிவோடு விடணும். புரியாமல் விட்டோம்னா அதுவும் என்ன ஆயிடுது, ராஜசம் தாமசம் ஆயிரும். சக்தி இல்லாமல் நம்ம சன்னியாசம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கேன், நானே கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர்லாம் எடுக்கும்போது ஒரு வேகத்தில் எடுத்துருவாங்க, இது முடியுமான்னு யோசிக்கிறது இல்லை. எடுத்த பிறகு தான் யோசிக்கிறேன், எடுத்துக்கக்கூடாது அப்படின்லாம் சில பேர் உண்டு. இப்படிலாம் கூட சொன்னவங்களாம் சில பேர் இருக்காங்க. எல்லாமே அறிவுபூர்வமாக யோசித்து முடியுமா இந்த செயலை என்று ஆராய்ந்து அந்த செயலை செய்தால் அது சாத்வீகம் கர்மம். அவசரப்பட்டு செஞ்சால்
அது ராஜசம். சோம்பேறித்தனத்தில் செய்யாமல் விட்டால் அது தாமசம். கர்மயோகமாக செய்கின்ற அனைத்து செயல்களும் சாத்வீகம். அகங்காரத்துடன் ஆசையோடு செய்கின்ற அனைத்து செயல்களும் ராஜசம். செய்யக்கூடாததை செய்தாலும், மோகவசப்பட்டு செய்தாலும், தனது சக்தியை அறியாமல் செய்தாலும் அது தாமசம் செயல். இது செயலை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இனி அடுத்த டாபிக் வந்து கர்த்தா, செய்பவன் எப்படி இருக்கணும். அது ரெண்டையும் சேர்ந்தே பார்க்கணும், செயலும் செய்யணும். இதோட கம்பேர் பண்ணி செயல்லையும் 3 விதமாக சொல்கிறாரு. இன்னும் சில கருத்துக்கள்லாம் இருக்குது, அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.